உங்களில் யாரோ ஒருத்தர் உங்கள் ஸ்கூல் ஆர் சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட் கிட்ட காலேஜ் போக ஆரம்பிச்சிட்டிங்கனாலோ இல்லை ஒர்க் ஆர் அதுக்கப்புறமோ இன்னும் சேம் பியூட்டிஃபுல் பாண்டிங்கில் கனெக்டடாக இருக்கீங்கன்னா ட்ரஸ்ட் மீ யூ ஆர் ஒன். ஆமாங்க, நம்ம எல்லாருமே ஒரு எஃபர்ட்லெஸ்ஸான பாண்டிங்கில் நிம்மதியாக நம்ம பீப்புள்னு ஃபீல் ஆகி அவங்க கூட தான் வளர்ந்துருப்போம். அவங்க கூட இருக்கப்போ அவ்வளோ சிரிச்சுட்டு சந்தோஷமாக சண்டை போட்டுக்கிட்டு பாதத்தை அள்ளி கொட்டிக்கிட்டு எந்த ஓவர் திங்கிங்கோ ஜட்மெண்ட்ஸோ இல்லாமல் நிறைய மெமரிஸ் க்ரியேட் பண்ணியிருப்போம். 2 போட் ஒரே ஷோரில் தான் சேல் ஆகியிருக்கோம். ஆனால் அதுக்கப்புறம் டிஃப்ரெண்ட் டைட்ஸ்னால வேறு வேறு டைரக்ஷனுக்கு போயிட்டுருக்கோம். ஆனால் ஸ்டில்னாவும் அந்த ஒன்றா சேல் பண்ண மெமரிஸ் இருக்கும் தானே. நிலாவோட ஷேடோ ஒன்ஸ் க்ளோஸாக இருக்கிறது போக போக தின் லைனாக டிஸ்டன்ஸாக மாறிடும். ஆனால் அந்த நிலா எப்போவுமே ஷைன் ஆகும், ஷேடோ வந்துக்கிட்டே தான் இருக்கும். அதே மாதிரி தாங்க நம்ம பழைய ஃப்ரெண்ட்ஷிப்ஸும். எவ்வளோ நாளானாலும் என்றைக்கும் நம்ம எடுத்த ஃபோட்டோஸை பார்க்குறப்போ அவ்வளோ மெமரிஸ், பியூட்டிஃபுல் மொமெண்ட்ஸ் எல்லாமே ஞாபகம் வரும். ஃபார் எக்ஸாம்பிள், நண்பன் படம் நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம்ல. அதில் ஆஃப்டர் காலேஜ் டைம்ஸ் ரொம்ப வருஷம் அப்புறம் போய் அவங்க ஃப்ரெண்டை மீட் பண்ண போகிறப்போ எல்லா பழைய மூமெண்ட்ஸும் ஞாபகம் வரும்ல. அந்த சீன் பார்த்துட்டு நம்ம மோஸ்ட் ஆஃப் தெம்க்கு கண்ட தண்ணி வந்திருக்கும். தட் ஷோஸ் நம்ம பழைய ஃப்ரெண்ட்ஷிப்ஸை எவ்வளோ மிஸ் பண்ணுறோன்னு. ஆனால் இப்போது 24/7 ஆன்லைனில் தான் இருப்போம். ஆனால் எந்த மெசேஜ்க்கும் ரிப்ளை பண்ணியிருக்க மாட்டோம். பழைய ஃப்ரெண்ட்ஸை மீட்டோ ஏன் கால் கூட பண்ணி பேசியிருக்க மாட்டோம். பீப்புள் சேஞ்ச் ஆகியிருப்பாங்க, ப்ரையாரிட்டிஸும் சேஞ்ச் ஆகியிருக்கும். ஆனால் நியூவாக லைஃப்பில் வந்த பீப்புள் கிட்ட அதே பாண்ட் க்ரியேட் ஆகுறது ரொம்ப கஷ்டம் இல்லை. மேபி 100 நிறைய பேக்கேஜ் வச்சுக்கிட்டு அவங்க நம்ம கூட இருப்பாங்களா, நம்பலாமா, ஜட்ஜ் பண்ணாமல் இருப்பாங்களான்னு யோசிச்சுட்டு ஒரு ஸ்மைலுக்கு பின்னாடி எல்லா எமோஷன்ஸையும் மறைச்சிட்டு வாழ்ந்துட்டுருக்கோம். ஸோ ஜஸ்ட் மேபி ஏஸ்தட்டிக்காக ஃபீல் ஆகிற இன்ஸ்டாகிராம் பாண்டிங்கை துரத்துறதை விட்டுட்டு நம்ம சேஃபாக ஃபீல் பண்ண பழைய பர்சன் கிட்ட போய் பேசுவோமா? ஃபார் பர்ஃபெக்ட் டைமுக்கெலாம் வெயிட் பண்ணாமல் இன்டென்ஷனலாகவே போய் பழைய ஃப்ரெண்ட் கிட்ட பேச ஆரம்பிக்கலாமா? கொஞ்ச நேரம் அது ஆக்வர்டாக தான் ஃபீல் ஆகும். ஆனால் ஃபியூ மினிட்ஸ்க்கு அப்புறம் பழைய மாதிரி நிம்மதியாக பேசிகிட்ருப்போம். பேசிட்டு வந்த அப்புறம் இந்த பாண்ட் ஃபேடே ஆகலைன்னு நிம்மதியாக ஃபீல் ஆகும். இந்த எபிசோட் உங்களுக்கு யாரையா மிஸ் பண்ண வச்சுருந்தா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்டில் நெக்ஸ்ட் எபிசோட், நீங்கள் கேட்டுட்ருக்கிறது வாரணமாயிரம். நான் உங்கள் ஆர்ஜே சுரேகா. லாட்ஸ் ஆஃப் லவ் ஃப்ரம் அஸ் டு யூ.